கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கிருபை என்பது தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி பிள்ளைங்கிற அந்தஸ்து, பிள்ளைங்கிற தகுதி, பரலோகத்தின் பிரச்சை என்கிற ஒரு கிருபையை கொடுப்பதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ இந்த கிருபை மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், நம்ம சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க முடியும். கிருபை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது கால வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இன்றைக்கி கொடுத்த கிருபை இல்லை, நாளைக்கு ஒரு கிருபை, அடுத்து நாளை கழிச்சு ஒரு கிருபை. அப்போ கால வேளையிலே அவர் கிருபை நமக்கு புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த கால வேளையிலே அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். காலையில் அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் நிம்மதியை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம், சமானத்தை பார்க்கலாம், உயர்வை பார்க்கலாம், வெற்றியை பார்க்கலாம், விடுதலையை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலாம், மேன்மையை பார்க்கலாம், அந்த நாளுக்குண்டான தேவைகளை சந்திக்கப்படுவதற்குண்டான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம். அன்பார்த்தவர்களே, அந்த கிருபை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். அதினதின் காலத்தில் அதினதின் வேலையை சரியாக கர்த்தர் செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நோவா வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு கிருபை கிடைச்சனால தான். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, அவர் தன் காலத்தில் நீதிமானாக வாழ்ந்தார். பார்த்தீங்களா? அந்த நோவாவுக்கு அந்த கிருபை கிடைச்சனால தான் நீதிமானம் வாழ முடியுது. கிருபை இல்லைன்னா நீதிமானம் வாழ முடியாது. அப்போ நோவா அத்தனை பாவப்பட்ட இடம் சோதோம் கொமோரா பட்டணம், பாவத்திலே கொடூரமான பாவம். பார்த்துக்கொள்ளுங்க. ஐயோ, ஆணுக்கு ஆணு பெண்ணுக்குன்னு அவ்வளோ ஒரு போராட்டமான ஒரு பாவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்த இடத்துல நோவா மட்டும் கடவுளோடு தேவனோடு உறவாடும்படியாக நீதிமானாக இருந்தார். அதனால் இந்த நாளிலே அவர் கிருபை இருந்தால் நீங்கள் நீதிமானாய் வாழ முடியும். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் அந்த பாவம் நம்மளை தொடாத அளவுக்கு ஏசப்பா நம்மளை நீதிமானாக மாற்றுறாரு. எப்போ மாற்றுறாரு? அவர் கிருபை எப்போ நம்மளுக்குள்ளே இருக்கோ அப்போ நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் கிருபை வேணும். எப்படி கடலுக்குள்ளே மீன் வாழுது, மீன் எப்படி உப்பை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது? நம்ம மீனை பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்றோம், உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம் குழம்புக்கு. அப்போ கடலில் உப்பு தண்ணியில் தானே வாழுது. ஆனால் அந்த உப்பை என்ன செய்யலை? மீன் உறிஞ்சிக்காது. அதே போல் இந்த பாவப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. பாவத்தை நம்ம எடுக்காமல் இருப்பதுக்கு கிருபை வேணும். பார்த்துக்கொள்ளுங்க. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, அவர் தன் காலத்தில் நீதிமானாக என்ன செஞ்சார்? வாழ்ந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து ஆபிரகாமுக்கு கிருபை கிடைச்சனால தான் அவர் வாக்குத்தத்தங்களை அப்புறம் சுதந்திரிச்சார். ஆதியாகமம் 18:3 ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது, அவர் தேவனை என்ன செஞ்சார்? உபசரித்தார். தேவனை மையப்படுத்தினார், தேவனை உபசரித்தார். அவர் தான் பெத்த மகனை நடந்து போகிற அளவுக்கு வளர்த்துட்டு, விறகு கட்டை தூக்குற அளவுக்கு வளர்த்துட்டு பலி கொடு அப்படின்னு சொல்லும்போது அவர் பலி கொடுக்க போனார். ஏன்னு கேட்டால் அவருக்கு தெரியும் ஈசாக்கு மூலமாக சந்ததி விலங்கு என்று சொன்னவர் ஈசாக்கு பலி கேட்குறாரு. ஆனால் நான் வெட்டினாலும் சரி திருப்பி அந்த ஈசாக்கு உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும், அவ்வளோ பெரிய தேவன் என்கிற நம்பிக்கையோட ஈசாக்கு பலி கொடுக்க போனார். அந்த இடத்துல கர்த்தர் சொன்னார், ஈசாக்கு மேலே உன் கையை போடாத. வாக்குத்தத்தம் நினச்சி நிறைவேறிச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு தைரியம், பெலன், விசுவாசம் எப்படி அந்த ஆபிரகாமுக்கு வந்துச்சு? 75 வயசில் வாக்குத்தத்தம் பெற்று 100 வயசில் பிள்ளையை கொடுக்குறாரு. பிள்ளை நடக்கிற வயசில் விறகு தூக்கிட்டு போகிற வயசுக்கு வந்தோன்னு பலி கொடு அப்படின்னா எந்த தகப்பனுக்கு மன வருத்தம் இல்லாமல் இருக்கும்? ஆனால் இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சார். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் தேவனின் கண்களில் ஆபிரகாமுக்கு கிருபை கிடைச்சது. அதான் ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது, அவர் தேவனை உபசரித்தார். மாத்திரமல்ல, தேவன் ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியம் பேசிட்டாருன்னா உடனே ஒரு பலிபீடம் கட்டிடுவார், உடனே பலி செலுத்திடுவார். பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவார், நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு, உடனே பலி. ஆனால் இன்றைக்கி நம்ம கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. நம்ம அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறதில்ல, ஸ்தோத்திர பலி அங்கீகரிக்கிறதில்ல. அவரோட நன்மையில் வாங்கிட்டு இருக்கோம், ஆனால் அவருக்கு பலி செலுத்தணுங்க, ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். நீங்கள் அப்படி செய்யும்போது அந்த ஆபிரகாம் புராண ஆசீர்வாதம் கடந்து வரும். பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவதாக ஆதியாகமம் 19:19 லோத்துக்கு கிருபை கிடைத்தது, அவர் அழிவிலிருந்து காக்கப்பட்டார். அப்போ லோத்துக்கு கிருபை கிடைச்சனால தான் அவர் சாக வேண்டிய ஆள், அழிய வேண்டிய ஆள். ஆனால் அவர் கிருபைனால அந்த லோத்து என்ன செஞ்சார்? காப்பாற்றப்பட்டார். இது அவர் காப்பாற்றப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனின் கிருபை. அவர் கர்த்தரிடத்தில் கிருபை கிடைச்சிச்சு. அடுத்து யாத்திராவும் 33:13 மோசைக்கு கிருபை கிடைத்தது, அவர் தேவனுடைய வழியை அறிந்தார். மோசைக்கு ஏன் கிருபை கிடைச்சதுன்னா தேவனுடைய வழியை அறிந்தார், தேவன் நடத்துகிற காரியத்தை அறிந்தார், தேவன் எங்கே கொண்டு போகிறார் என்பதை அறிந்தார், பாலும் தேவன் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்பதை அறிந்தார். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் கிருபை.
மோசைக்கு அந்த கிருபை கிடச்சனால தான் 10 லட்சம் மக்களை வந்து வழிநடத்த முடிஞ்சிச்சு. இல்லை நடத்த முடியாது, கிருபை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நானாக பெற்றேன் அப்படின்னு வேதனையில் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ போராட்டம் ஆனால் அந்த மக்களை வழி நடத்துறதுக்கு. ஆனால் அந்த போராட்டத்தில் அந்த மக்களை வழி நடத்துறதுக்கு உண்டான தைரியம் அந்த கிருபை இருந்தனால தான் நடத்த முடிஞ்சிச்சு. அதனால் மோசைக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 15:25 தாவீதுக்கு கிருபை கிடச்சது, அவர் தேவ சமூகத்தை மீண்டும் கண்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிறார். காரணம் அந்த வார்த்தைக்கு தகுதி பெற்றிருக்காரு. காரணம் தாவீதுக்கு கர்த்தரிடத்தில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபையை மட்டும் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கலாம். தாவீது பாவம் பண்ணார், ஆனால் பாவத்தை அறிக்கைட்டு சங்கீதம் எழுதினார், பார்த்துக்கொள்ளுங்க. 50ஆம் சங்கீதம் மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய கிருபை கிடச்சிச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கிருபை மட்டும் இருந்தால் நம்ம வந்து சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கலாம். அதனால் தேவன்கிட்ட நீங்கள் கேளுங்க. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல் எனக்கு கிருபை தாங்க, ஆபிரகாமுக்கு கிடைத்தது போல் எனக்கு கிருபை தாங்க, தாவீதுக்கு கிருபை கிடைத்தது போல் எனக்கு கிருபை தாங்க என்று காலையிலே நீங்கள் தேவ கிருபையை கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, காலையிலே அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த கிருபையை கேட்கணும். ஏசப்பட்ட அண்ணா, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல் எனக்கு கிடைக்கணும், ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது போல் எனக்கு கிருபை கிடைக்கணும், லோத்துக்கு கிருபை கிடைத்தது போல் எனக்கு கிருபை கிடைக்கணும், மோசை கிருபை கிடைத்தது போல் எனக்கு கிருபை கிடைக்கணும், தாவீதுக்கு கிருபை கிடைத்தது போல் எனக்கு கிருபை கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும். என்ன 5 வார்த்தைகளை பேசணும். பேசும்போது கண்டிப்பான முறையில் கர்த்தர் அந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தருவார். அந்த நாள் முழுவதும் சந்தோஷத்தின் நாளாக சமாதானத்தின் நாளாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விசுவாச அறிக்கை உங்களுக்கு வேணும்னா நான் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி கேட்குறீங்க. இதை வந்து நீங்கள் இது ஒரு 100 பேர்த்துக்கு நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறதுக்கு அர்த்தம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா மனவர் கனம் என்றால் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை பேர், 50 பேர் 60 பேர் இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் இதை நீங்கள் ஃபார்வர்டு அனுப்பிச்சி விட்ருங்க. அனுப்பிச்சி விட்டால் இந்த சத்தியம் வந்து அவங்க உள்ளத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகும். அவங்க விடுதலை ஆகும்போது நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க அர்த்தம். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்தவர்களுக்கு அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தாப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், அற்புதரையுமே துதிக்கிறேன், அதிசயரையுமே துதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசப்பா, எங்களுக்கு உங்கள் கிருபை வேணும் தாப்பனே. காலவேளையில் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. உங்களுடைய கிருபையால் பலத்தால் நிரப்புங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.